காலையிலேயே எந்திரிச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டேன். ஏன்னா வரலட்சுமி பூஜைக்கான வேலைகள்லாம் ஆரம்பிக்கணும். நேற்று ஈவினிங் வந்து சாமியை உள்ளே அழைச்சாச்சு. இன்றைக்கி காலையில் எந்திரிச்சு குழந்தைங்கள ஹஸ்பண்ட்லாம் லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட்லாம் செஞ்சு ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டேன். இனிமேல் வேலைகள்லாம் ஒன்றொன்னா ஆரம்பிக்கணும். நேற்று சாமியை உள்ளே அழைக்கும் போதே சாமிக்கான வேலைகள்லாம் முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி வந்து நெய்வேத்தியம் பண்ணுறதுக்கு தேங்காய் சாதம், புளி சாதம், தக்காளி சாதம், அப்புறமா வந்து சக்கரை பொங்கல் இதெல்லாம் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தாம்பூலத்துக்கு எல்லாேருக்கும் இந்த மாதிரி ஒரு ஜார் மாதிரி வாங்கி வச்சுருந்தேங்க. அதுலேயே வந்து மஞ்சள் குங்குமம், வளையல், ஒரு ஃப்ரூட் எல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சாச்சு. எல்லா வேலையும் முடிச்சிட்ருக்கும்போதே குழந்தைங்க வந்துட்டாங்க. செம்ம டயர்டாக இருந்தாங்க. ஏன்னா இந்த வாரம் தான் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதனால அகெயின் அந்த ரொட்டீனுக்கு வந்தது, அங்கே போய் எல்லாம் ஃபுல்லாக டயர்டாக இருந்தாங்க. வந்த உடனே கிடுகிடுன்னு ரெடியும் ஆயிட்டாங்க. நான் மாலை கட்ட வேண்டியது இருந்தது. அது காலையிலேருந்து டைம் இல்லாமல் கட்ட முடியல. சரின்னு பூஜை பண்ணிக்கிட்டு அப்படியே மாலையும் கட்டி சாமிக்கு போட்டுட்டு நாங்கள் வீட்டில் பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டோம். 6 மணிக்கு எல்லாரையும் தாம்பூலத்துக்கு வர சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் அவங்க வர்றதுக்கு முன்னாடி நம்ம பண்ணுற பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாம்பிராணிலாம் போட்டு தீபாரதனை காமிச்சு நெய்வேத்தியம்லாம் வச்சு எல்லா சாமியும் கும்பிட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒவ்வொருத்தராக வர ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருக்கும் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு தாம்பூலம் கொடுத்து இன்றைக்கி ஃபுல் டே வந்து ரொம்ப நிறைவாக ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. நிறைய குட்டி குட்டி குழந்தைங்களும் வந்திருந்தாங்க. சுதீக்ஷா, கீதிகா ஏஜில் இருக்க பொண்ணுங்க எல்லாம் ரெடியாகி நம்ம வீட்டுக்கு குட்டி குட்டி அம்மனாக வந்த மாதிரி அவ்வளோ அழகாக இருந்தாங்க எல்லோரும். மனசுக்கு அவ்வளோ நிறைவாக இருக்குங்க இந்த டே எப்போவுமே. ஏன்னா நம்ம வீட்டுக்கு வந்து நம்மளை ஆசீர்வாதம் பண்ணி அவங்களுக்கு நம்ம சாப்பாடு கொடுத்து அது ஒரு மாதிரி இந்த ஒரு 2-3 நாளுமே அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும். இந்த தடவை அம்மனுமே அவ்வளோ அழகாக இருந்தாங்க. சாமி நம்ம பண்ணின டெக்கரேஷனு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. கடைசியாக ஒரு ஃப்ரெண்டு வந்து போகிறப்ப டைம் நைட்டு 11 மணி ஆயிடுச்சு.